ஒரு கோர் ஆஃப் ரோட் மிஷின்னா உங்களுக்கு ஞாபகம் வர்ற மொதல் மிஷின் என்ன? எனக்கு எக்ஸ்பல்ஸ். அந்த எக்ஸ்பல்ஸ் ஃபேன்ஸுக்கு எல்லாமே ஒரு ட்ரீட்டாக ஹீரோ ஒரு புது அப்டேட்டோட எக்ஸ்பல்ஸ் 210 லான்ச் பண்ணியிருக்காங்க. இதில் எக்கச்சக்க விஷயங்கள் சொல்லப்போனால் எக்ஸ்பல்ஸே ரீபார்ன் ஆன மாதிரி ஒரு பெரிய பைக்கே அந்த மாதிரி வந்து ஒரு ஃபுல் அப்கிரேடோட கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி நம்ம மதுரையில் இருக்கோம், நம்ம கூட ஹீரோ எக்ஸ்பல்ஸ் 210 தான் இருக்குது. இன்றைக்கி இந்த வீடியோவில் இதை பற்றி ஃபுல்லாக பார்க்கலாம். அண்ட் இதோட நெக்ஸ்ட் வீடியோவில் இதோட ரைட் ரிவ்யூ, ஹைவே ப்ளஸ் சிட்டியில் எப்படி சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்றத டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ அதை மிஸ் பண்ணாமல் இருக்க மறக்காமல் அந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் let's get in. ஸோ as usual starting from the front headlights இப்போ வந்து ஃபுல்லாமே ஹெட்லைட்ஸ் மட்டுமே கிடையாது, கிட்டத்தட்ட லைட்டிங் ஃபுல்லாமே இப்போ வந்து ஆல் எல்இடி செட்டப்புக்கு மாறி இருக்காங்க. அண்ட் ஹெட்லைட் இப்போ டிஆர்எஸ் ஆக்சில் பார்த்தீங்க அப்படின்னா ஹெட் ஷேப்பில் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதே ஹெட்லைட்ஸ் தான் பழைய எக்ஸ்பல்ஸ்லையும் வந்துட்டு இருக்குது. ஸோ ஃப்ரண்ட்டில் நமக்கு இந்த ஒரு விஷயம் வருது, இன்கேஸ் நீங்கள் மட்டில் நீங்கள் ஸ்டக் ஆகிட்டீங்க அப்படின்னா யூ கேன் யூஸ் திஸ் டு டோ யுவர் வெஹிக்கிள். கண்டிப்பாக இதை வச்சு நம்மளால் வெளியே எடுத்து வந்துடலாம், ஏன்னா அவ்வளோ ஸ்டர்டியாக இருக்குது. அண்ட் ஃப்ரண்ட் பீக் பிளாஸ்டிக், பட் இட்ஸ் ஸ்டில் ஒரு நல்ல பிளாஸ்டிக்லேயே கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் வீல் அப்படின்னு வரப்போ 21 inch வீல்ஸ் அண்ட் டியூப்லெஸ் டயர் கிடையாது, இட்ஸ் ஸ்டில் கம்ஸ் வித் அ டியூப் டயர். என்ன கேட்டால் இது மட்டும் தான் ஒரு ட்ராபேக்காக இந்த ஒட்டுமொத்த பைக்லேயே எனக்கு ஃபீல் ஆகுது. சேம் ஆன் தி பேக் as well. அண்ட் ஃப்ரண்ட்டில் நமக்கு ஆக்சுவலாக வந்து 270 mm டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க வித் 2 piston calipers அண்ட் நிசன் calipers இதில் நமக்கு வந்துடுது. அண்ட் ஃப்ரண்ட்டில் நமக்கு ஒரு பெரிய டெலஸ்கோபிக் சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க. இதோட ட்ராவல் கிட்டத்தட்ட வந்து 210 mm. ட்ராவல் உண்மையிலே சிட்டியில் ஓட்டுறதுக்கு நல்லாவே இருந்துச்சு. ஹைவேல ஓட்டுறப்போ எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். அப்படியே நம்ம பின்னாடி வந்தோம் அப்படின்னா பின்னாடி 130 செக்ஷனில் 18 inch வீல்ஸில் கொடுத்துருக்காங்க. அண்ட் டியூப்லெஸ் டயர் கிடையாது, ஸ்டில் டியூப் டயரோட வருது. ரியர்லையும் வந்து கிட்டத்தட்ட வந்து 220 mm ஆஃப் டிஸ்க் பிரேக்ஸ் வித் சிங்கிள் பிஸ்டன் கேலிபர்ஸோட கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த வண்டியிலே ஒரு பெரிய நெகட்டிவாக இருக்கிறதே வந்து இந்த டியூப் டயரோட வர இந்த வீல்ஸ் மட்டும்தான். இதை மட்டுமே அவங்க அப்டேட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இட் வில் பி மோர் என்ன சொல்கிறது, ஒரு கோர் ஆஃப் ரோடிங் பைக்கெலாம் வந்து நம்ம ஈஸியாக இதை எங்கேனா எடுத்துகிட்டு போயிருக்கலாம் எந்த பயமும் இல்லாமல். நவ் திஸ் எக்ஸ்பல்ஸ் கெட்ஸ் த டுவல் சேனல் ஏபிஎஸ் கிடைக்குது கைஸ். ஏன்னா பழைய எக்ஸ்பல்ஸ் எல்லாமே வந்து சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் தான். அண்ட் இந்த புது எக்ஸ்பல்ஸ் 210 நமக்கு வந்து டுவல் சேனல் ஏபிஎஸ் மட்டும் இல்லாமல் 3 டிஃப்ரெண்ட் ஏபிஎஸ் மோடு இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் வந்து நம்மளால் ரியர் ஏபிஎஸ் ஆஃப் பண்ணி நம்மளால் ஆஃப் ரோடும் பண்ண முடியும். அண்ட் பின்னாடி டெய்ல் லைட்ஸ் கொஞ்சம் டிஃபர் ஆகி கொடுக்குறாங்க, பட் இந்த இடத்துல வருது. ஸோ வெளியேருந்து பார்க்குறப்ப தெரியல, வி ஹாவ் டு நீ டவுன் அண்ட் சி தட். அண்ட் அகெயின் நான் சொன்ன மாதிரி வந்து ஆல்ரெடி செட்டப், ஸோ எல்இடி இண்டிகேட்டர்ஸ், இந்த இடத்துல நமக்கு வந்து நம்பர் பிளேட் ஹோல்டரும் வந்துடுது. அண்ட் பின்னாடி ரியர் செக்ஷன் வந்து டெயில் செக்ஷன் வந்து கொஞ்சம் பின்னாடி நல்லாவே இருக்குது. ஸோ எந்த சேசகதியும் வந்து நமக்கு பில்லியன் ரைடருக்கும் வந்து அடிக்காது. அண்ட் ஈவன் நம்ம லக்கேஜ் மவுண்ட் பண்ணியிருந்தாலும் இட் வில் செக்யூர் தட் ஃப்ரம் இட். அண்ட் ரியரில் நமக்கு லிங்க்டு டைப் மோனோஷாக் சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட ட்ராவல் கிட்டத்தட்ட வந்து ஒரு 205 mm. ஸோ கிட்டத்தட்ட வந்து ஃப்ரண்ட்டை மேட்ச் பண்ணுற மாதிரியே இதோட ட்ராவலும் கொடுத்துருக்காங்க. அண்ட் ரியர் சஸ்பென்ஷனால வந்து ரைட் குவாலிட்டி கம்ப்ளீட்டாக இம்ப்ரூவ் ஆயிருக்கு அப்படின்னே சொல்லலாம். ரொம்ப ஸ்டிஃபாக இல்லை, அதே மாதிரி ரொம்ப ஃப்ளஷாகவும் இல்லை. பட் நம்ம ஹைவேல ஓட்டுறதுக்கும் சிட்டியில் ஓட்டுறதுக்கும் வந்து ரொம்ப கான்ஃபிடென்ட்டாகவும் இருக்குது, ரொம்ப கம்ஃபர்டபுளாகவும் நம்மளை வந்து ரைடர்ஸையும் சரி பில்லியன்ஸையும் வச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். அண்ட் இந்த வண்டியிலே ஒரு மேஜரான அப்கிரேட் அப்படின்னா இதோட இன்ஜின் தான். பிகாஸ் திஸ் இஸ் வாட் வி வாண்ட். இது எக்ஸ்எம்ஆர் கரிஷ்மாவில் வந்து அதே 210 லிக்விட் கூல்டு இன்ஜின் தான் இதில் கொடுத்துருக்காங்க. இட் ப்ரொடியூஸ் அரவுண்ட் 24 bhp, கிட்டத்தட்ட வந்து 9250 RPMலையும் 20 Nm ஆஃப் டார்க் கிட்டத்தட்ட 7250 RPMலையும் நமக்கு ப்ரொடியூஸ் ஆகுது. ஸோ இது எந்த அளவுக்கு பஞ்சியாக இருக்குது அப்படின்னா அந்த வண்டியோட, அதாவது நம்ம எக்ஸ்பல்ஸ் 200ஓட டாப் ஸ்பீட் இதோட 5th gearல நம்மளால் ஈஸியாக அச்சீவ் பண்ண முடியுது. அந்தளவுக்கு வைப்ரேஷன் எதுவுமே இல்லாமல் அந்தளவுக்கு இந்த இன்ஜினை இந்த வண்டிக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் டியூனும் பண்ணியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். அண்ட் இந்த இன்ஜினோட கூல் அண்ட் டேங்க் ஆக்சுவலாக வந்து இந்த இடத்துல ஆக்சுவலாக கொடுத்துருக்காங்க. ஸோ நான் உங்களை வீடியோவில் காட்டுறேன். மற்ற பைக்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் வந்து நமக்கு ஹரிஜான்டலாக தான் அந்த இதோட கூலர்ஸ் வந்து மவுண்ட் ஆகிருக்கும். பட் இந்த வண்டியில் ஆக்சுவலாக வந்து வெர்டிகலாக நம்மளோட லெஃப்ட் சைடில் மவுண்ட் பண்ணியிருக்காங்க. இதோட நெகட்டிவ் என்ன அப்படின்னா லெஃப்ட் சைடில் மட்டுமே ஹீட்டிங் வந்து ஹெவியாக தெரியுது கம்பேர்ட் டு ரைட் சைடு. ரைட் சைடில் வந்து எனக்கு அந்தளவுக்கு ஹீட்டிங்கே தெரியல. பட் சிட்டியில் நான் கொஞ்சம் தூரம் ஓட்டிட்டு வந்ததுக்கே வந்து லெஃப்ட் சைடில் எனக்கு ஹீட்டிங் ஹெவியாக எவிடென்ட்டாக தெரிஞ்சுது. அண்ட் இந்த இன்ஜினை பவர் பண்ணுறதுக்கு ஒரு 30 liters ஃபியூல் டேங்க் கொடுத்துருக்காங்க. ஸோ இது என்ன கேட்டால் வந்து ஒரு போதுமான அளவில், ரொம்ப வந்து கம்மியும் சொல்ல முடியாது, ரொம்ப அதிகம் சொல்ல முடியாது, ஒரு பேசிக்கான ஒரு பேலன்ஸ்டான ஒரு ஃபியூல் டேங்க் தான் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த வண்டியோட மைலேஜும் கிட்டத்தட்ட வந்து 30 to 35 கொடுக்கும் அப்படின்றது கிளைம் பண்ணுறாங்க. ஸோ அப்படின்றப்போ லாங் டிரைவில் இது அந்தளவுக்கு ஒரு பெரிய இஷ்யூவாக இருக்காது. அண்ட் கிரவுண்ட் கிளியரன்ஸ் கிட்டத்தட்ட வந்து 220 mm ஆஃப் கிரவுண்ட் கிளியரன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளால் வந்து எவ்வளோ பெரிய பள்ளத்துலையும் விட்டு நம்மளால் ஏற்றி இறக்க முடியும். அந்த
அளவுக்கு வந்து எந்த பிரச்சனையும் ஆகாது. அண்ட் சஸ்பென்ஷனும் அதுக்கேற்ற மாதிரி வந்து டியூனாக இருக்கிறதுனால வந்து வி ஒன்ட் ஃபீல் தட் மச். சின்ன சின்ன பார்த்து நமக்கு ஃபீலே ஆகலை, அப்படி நம்ம வந்து சாப்பிட்டு போயிடுது அப்படின்னே சொல்லலாம். அண்ட் இதோட சீட் ஹைட் கிட்டத்தட்ட வந்து 830 mm சீட் ஹைட். மற்ற பைக்ஸை கம்பேர் பண்ணுறப்போ, மற்ற நார்மல் 200cc பைக்ஸை கம்பேர் பண்ணுறப்போ ஒரு 30 mm ஒரு ஹையர் சைடில் தான் இருக்குது. பட் ஸ்டில் 5'8" இருக்குது. எனக்கு வந்து 2 காலம் வந்து ரொம்ப பேலன்ஸ்டாக எனக்கு வைக்க முடியுது. I'll just show you that. ஸோ நீங்கள் பார்க்குறீங்க, நான் 5'8", I can still stand. என்னால் உட்கார்ந்தோம் அப்படின்னா ஈஸியாக நான் வந்து பேலன்ஸ் பண்ண முடியுது. ஏன்னா இதோட வெயிட் இதை வந்து 170 kg கொடுத்துருக்காங்க. மற்ற பெரிய பைக்ஸ் போனோம் அப்படின்னா 178, 180 இல்லை 200+ இருக்குது. ஸோ கம்பேர் பண்ணுறப்போ இந்த வண்டி ஒரு ஆஃப் ரோடர் அண்ட் டூரராக வந்து ஒரு பேலன்ஸ்டான வெயிட் அண்ட் we can manage it அப்படின்னே சொல்லலாம். அண்ட் இதோட ஃபுட் ரெஸ்ட் பொசிஷனும் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு நியூட்ரலான பொசிஷனில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த மாதிரி ஓட்டினேன் அப்படின்னா எனக்கு வந்து ஒரு நியூட்ரலான ரைடிங் ட்ரையாங்கிளை வந்து இந்த வண்டி ஆஃபர் பண்ணுது அப்படின்னே சொல்லலாம். ஸோ இதே ட்ரையாங்கிளோட நம்மளால் வந்து எவ்வளோ தூரம்னாலும் ஓட்ட முடியும். பிகாஸ் it has a liquid cooled engine and நல்ல மைலேஜ் தர ஒரு இன்ஜின் இருக்கிறதால வந்து we can go along with that. And switch gears எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக அப்கிரேட் ஆயிருக்கு. ஏன்னா இங்கே கொடுத்துருக்கிறது 4.2 inches TFT cluster guys. லிட்ரலி வந்து இந்த உச்சி வெயில் கிட்டத்தட்ட நான் வந்து ஒரு 230 இந்த வீடியோ எடுக்கிறப்போ உச்சி வெயிலையும் இதோட பிரைட்னஸ் ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ யூ டோன்ட் நீட் டு ஒரி அபவுட் இட். அண்ட் நான் சொன்ன மாதிரி சுவிட்ச் கேஸ் எல்லாமே வந்து அப்கிரேட் பண்ணிட்டாங்க. சுவிட்சோட குவாலிட்டிஸ் எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக இம்ப்ரூவ் ஆயிருக்குது. அண்ட் இந்த ஹேண்டில் பார் ரொம்பவே ஒய்டாக இருக்குது. ரொம்ப வந்து டிபிக்கல் டூரருக்கு எந்த அளவுக்கு ஒய்டாக இருக்கணுமோ அந்த அளவுக்கு இருக்குது. ஸோ சிட்டியில் நீங்கள் ஓட்டுறப்போ வந்து உங்களால் அவ்வளோ ஈஸியாலாம் ஓட்டிட முடியாது. யூ ஹேவ் டு கேர்ஃபுல் வைல் மேனுவரிங் இட். நக்கல் கார்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் வந்து நம்ம வேறு ஏதாச்சும் நம்ம தட்டினாலும் நம்ம கைக்கு எதுவும் ஆகாது. அதே மாதிரி வந்து இந்த கிளச் லீவர்ஸ்க்கும் அந்தளவுக்கு அடி ஆகாது. அண்ட் இதோட மிரர்ஸ் சொல்லவே தேவையில்ல, வைட் எனஃப். எனக்கு வந்து ஒரு ஸ்டில் ஐ கேன் சி ஒரு 80% ஒரு 90% விசிபிலிட்டி எனக்கு ரொம்ப ப்ராமினெண்ட்டாக இருக்குது. என்னோட கையும் என்னோட ஷோல்டரும் எனக்கு எங்கேயும் மறைக்கவே இல்லை. பிகாஸ் நான் சொன்ன மாதிரி ஒரு ஹேண்டில் பார் வைடாக இருக்குது. இதோட மிரர்ஸும் வந்து அதுக்கேற்ற மாதிரி வைடாக கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 4.2 inch இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரில் எக்கச்சக்க ஃபீச்சர்ஸ், எக்கச்சக்க டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதெல்லாமே நம்ம ஒவ்வொன்றா பார்க்க ஆரம்பிக்கலாம். ஸோ டிபிக்கல் 4.2 inches TFT இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட கண்ட்ரோல்ஸ் எல்லாமே இந்த இடத்துல வருது. கண்ட்ரோல் சுவிட்ச் கேஸ் எல்லாமே இந்த இடத்துல வருது. அண்ட் இண்டிகேட்டர்ஸ், ஹார்ன், இந்த இடத்துல ஆக்சுவலாக வந்து ஹெட்லைட்ஸ்க்கான கண்ட்ரோல்ஸ் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கே நமக்கு வந்து ஹசார்ட் லைட் ப்ளஸ் கில் ஸ்விட்ச் ப்ளஸ் இக்னிஷன் எல்லாமே இந்த இடத்துல நமக்கு வந்துடுது. அண்ட் நம்ம TFT கிளஸ்டர் பார்ப்போம். அண்ட் TFT கிளஸ்டரில் ஆக்சுவலாக வந்து எக்கச்சக்க இன்ஃபர்மேஷன் நான் சொன்ன மாதிரி வந்து ஃபில் பண்ணி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த பட்டனை ஆக்சுவலாக ஜஸ்ட் நார்மலாக ப்ரெஸ் பண்ணுறப்போ we can able to see some trip information like trip 1, trip 2 அண்ட் அதோட டிஸ்டன்ஸ், டைம், ஆவரேஜ் ஃபியூல், ஆவரேஜ் ஸ்பீட் எல்லாமே நம்மளால் பார்த்துக்க முடியும். அண்ட் இந்த இதில் ஆக்சுவலாக வந்து டிஸ்டன்ஸ் எம்டி ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ we can able to see this எவ்வளோ நமக்கு ஆவரேஜ் ஃபியூல் எவ்வளோ இருக்குது, நம்மளோட ரேஞ்ச் எவ்வளோ இருக்கும் அப்படின்றது வந்து நம்மளால் பார்த்துக்க முடியும். இந்த இன்ஃபோல் ஆக்சுவலாக வந்து சர்வீஸ் டேட், டியூ எல்லாமே வந்து எவ்வளோ கிலோமீட்டர்ஸில் பண்ணணும் அப்படின்ற இன்ஃபர்மேஷனில் காட்டுது. அண்ட் கனெக்டிவிட்டி. ஸோ கனெக்டிவிட்டியில் ஆக்சுவலாக வந்து நம்மளால் இந்த கிளஸ்டரோட கனெக்ட் பண்ணிக்க முடியும். which is இந்த வண்டியில் ப்ளூடூத் சப்போர்ட் இருக்குது. ஸோ we can able to connect our device with this. turn by navigation, call alert, message alert எல்லாமே நம்மளால் இந்த இடத்துல பார்த்துக்க முடியும். இந்த இடத்துல ஆக்சுவலாக வந்து ABS இண்டிகேட்டர் வருது. அண்ட் சைட் ஸ்டார் இண்டிகேட்டர், இன்ஜின் செக் லைட் அண்ட் சர்வீஸ் டியூ இந்த இடத்துல காட்டுது. அண்ட் இண்டிகேட்டர்ஸ்க்கான இண்டிகேஷன், ஹெட்லைட்ஸ், அப்புறம் வந்து லோ ஃபியூல் வார்னிங்கும் இருக்குது. இந்த இடத்துல ஆக்சுவலாக வந்து நமக்கு ஃபியூல் கேஜும் வந்தது. ஐ கெஸ் யூ கேன் ஏபிள் டு see this. அதே மாதிரி இந்த இடத்துல நமக்கு வந்து வண்டியோட ஹீட் எவ்வளோ இருக்குது அப்படின்றது பார்க்க முடியுது. அண்ட் இது RPM மீட்டர்ஸ் அண்ட் இது வந்து நம்ம கிலோமீட்டர்ஸ் அண்ட் கியர் இண்டிகேட்டர்ஸும் வந்துடுது. அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து டைமும் பார்த்துக்க முடியும். அண்ட் இங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா இந்த ரோடு, இது ஆக்சுவலாக வந்து ஒரு ABS மோட். ஸோ அதை எப்படி பார்க்கலாம் அப்படின்னா இந்த பட்டனை ஆக்சுவலாக வந்து லாங் ப்ரெஸ் பண்ணிக்கிறது மூலியமாக ஒரு 5 seconds மேலே ஹோல்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ ஹோல்ட் பண்ணிக்கிறது மூலியமாக we can able to access more settings in this bike. செட்டிங்ஸில் ஆக்சுவலாக வந்து அகைன் ட்ரிப் 1, ட்ரிப் 2 அப்புறம் ABS மோட் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த நம்ம ப்ரெஸ் பண்ணுறது மூலியமாக ரோட், ட்ரையல், ஆஃப் ரோட் அப்படின்ற 3 டிஃப்ரெண்ட் ABS மோட் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ ஆஃப் ரோட் நம்ம செட் பண்ணுறோம் அப்படின்னா ரியலில் கம்ப்ளீட்டாக வந்து ABS ஆஃப் ஆயிரும். ஸோ நீங்கள் ஆஃப் ரோட் பண்ணுறப்போ இது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். டிஸ்பிளேல அப்பியரன்ஸ், ஸோ டே மோடா நைட் மோடில் வேணுமா அப்படின்றத வந்து நம்மளால் டிசைட் பண்ணிக்க முடியும். ஸோ கரண்ட்டாக இப்போதைக்கு நான் டே மோடில் விட்டுருக்கேன். ஸோ இஃப் யூ வாண்ட் யூ கேன் செட் இட் ஆட்டோ மோட் as well. அண்ட் பிரைட்னஸ் ஆக்சுவலாக வந்து ரொம்பவே நல்லா இருக்குது. இப்போ நான் வந்து ஹை பிரைட்னஸில் வச்சிருக்கேன். அண்ட் 3 டிஃப்ரெண்ட் பிரைட்னஸ் மோடு இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ அந்தளவுக்கு கஸ்டமைசபிள் ஆப்ஷன் இல்லாட்டாலும் இது ஓரளவுக்கு வந்து ஒரு தேவையான கஸ்டமைசேஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். அண்ட் ஆல்ட்டில் செட் பண்ணுறது மூலியமா இது வெயிலுக்கு ஏற்ற மாதிரி இதோட பிரைட்னஸ் ஆக்சுவலாக வந்து மாறிடுது அப்படின்னே சொல்லலாம். அண்ட் வெட்ஜெட்ஸ் ஆக்சுவலாக வந்து மியூசிக், ஃபியூல், இன்ஃபோ, இந்த வெட்ஜெட்ஸ் எல்லாமே ஆக்சுவலாக வந்து நம்ம இந்த இடத்துல பார்க்கக்கூடிய வெட்ஜெட்ஸ். அதாவது இப்போ நீங்கள் பார்க்குறீங்க பார்த்தீங்களா. ஸோ இந்த இடத்துல நமக்கு என்னென்ன வெட்ஜெட்ஸ் நீங்கள் பார்க்கணும் அப்படின்றதுக்கான கண்ட்ரோல் ஆக்சுவலாக வந்து அந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. அண்ட் உள்ள டேட் அண்ட் டைம் as usual we can able to change this date and time 24 hours வேணுமா அதையும் நம்மளால் வந்து கஸ்டமைஸ் பண்ணி பார்த்துக்க முடியும். அண்ட் யூனிட்ஸ்
டிஸ்டன்ஸ் அண்ட் ஃபியூல் கன்சம்ஷன் யூனிட்ஸை வந்து நமக்கு ஏற்ற மாதிரி எப்படி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி கஸ்டமைஸும் பண்ணிக்க முடியும். எஸ், அப்புறம் கனெக்டிவிட்டிக்குள்ளே வந்தோம் அப்படின்னா ப்ளூடூத் எனேபிளாக இருக்குது. ஸோ இஃப் யூ வாண்ட் யூ கேன் டர்ன் இட் ஆஃப் அஸ் வெல். நீங்கள் ப்ளூடூத்தில் யூஸ் பண்ண மாட்டீங்க அப்படின்னா யூ கேன் ப்ரெஸ் இட் டு டர்ன் இட் ஆஃப் அஸ் வெல். அண்ட் அபவுட்டில் ரைடர் இன்ஃபோ. ஸோ இந்த இடத்துல ஆக்சுவலாக நீங்கள் ப்ளூடூத் மூலியமாக கனெக்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஆல்ரெல்ஸ் இந்த வண்டியை நீங்கள் வாங்குறப்போ உங்களோட இன்ஃபர்மேஷன் ஐ கெஸ் விசிபிள் ஆகும் அப்படின்னு நினைக்கிறேன். டிஸ்க்ளைமர் அண்ட் சாஃப்ட்வேர் வெர்ஷன், இதோட TFT கிளஸ்டரோட சாஃப்ட்வேர் வெர்ஷன்ஸ், ஆப் அண்ட் இமேஜ், அதோட இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்து இந்த இடத்துல நமக்கு டிஸ்பிளே ஆகுது அப்படின்னே சொல்லலாம். அண்ட் இந்த வண்டியோட ஃபிட் அண்ட் ஃபினிஷ் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கலாம் அப்படின்றது தான் என்னோட கமெண்ட்ஸ். பிகாஸ் வந்து என்னால் வந்து பல இடத்துல வந்து பேனல் கேப்ஸ் வந்து ஈஸியாக நோட்டீஸ் பண்ண முடியுது. ரேட்டில் லேஸ் அந்த மாதிரி எதுவுமே இல்லை, பட் ஐ கேன் சி த பேனல் கேப்ஸ் ஹியர் அண்ட் இந்த சைட்லேயும் கொஞ்சம் வந்து என்னால் பார்க்க முடியுது அப்படின்னே சொல்லலாம். அண்ட் இதை கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கலாம். பிகாஸ் ஒரு ப்ரீமியம் பைக்காக இதை லான்ச் பண்ணுறப்போ இன்னும் கொஞ்சம் ப்ரீமியமான ஒரு சர்வீஸையும் ப்ரீமியமான ஃபிட் அண்ட் ஃபினிஷையும் கொடுத்துருக்கலாம் அப்படின்றது என்னோட கமெண்ட்ஸ். என்கிட்ட இருக்கிறது ஆக்சுவலாக வந்து ஒரு டாப் அண்ட் மாடல்ஸ். இந்த இடத்துல வந்து நமக்கு வைசரும் நக்கிள் கார்ட்ஸ் அப்புறம் வந்து இதோட கேரியர் மவுண்ட் எல்லாமே ஒரு அக்சஸரியாக நமக்கு வருது. அண்ட் இதெல்லாமே ஆக்சுவலாக வந்து டாப் எண்டில் மட்டும்தான் வரும். அண்ட் பேஸ் வேரியண்ட்டில் உங்களுக்கு இதெல்லாமே வராது. அண்ட் இந்த வண்டி கிட்டத்தட்ட 2 வேரியன்ட்ஸ்லையும் 2-3 கலர்ஸ் ஆப்ஷன்லையும் நான் வருது. ஸோ இந்த நேரத்தில் இதோட கலர் ஆப்ஷன்ஸ், வேரியன்ட் பிரேக்கப் எல்லாமே நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருப்பீங்க. ஸோ இதோட ப்ரைஸிங் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இதோட ஆன் ரோட் காஸ்ட் பற்றி நீங்கள் நினைக்கிறீங்க? பிகாஸ் இதோட ஆன் ரோட் காஸ்ட், இதோட டாப் எண்ட் மாடல் வந்து எங்கிட்ட இருக்கிறது கிட்டத்தட்ட வந்து 2,25,000 வந்து இதை ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க ஆன் ரோடில். அண்ட் இந்த வண்டியை நமக்கு ஆஃபர் பண்ணுறது வந்து ஜெய்விலாஸ் ஆட்டோ பிரீமியா, வில்லாபுரம், மதுரை. ஸோ அவங்களுக்கு ஒரு பிக் தேங்க்ஸ். அவங்களோட கான்டாக்ட் டீடைல்ஸ் எல்லாமே நான் ஸ்க்ரீனில் போடுறேன். ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் மறக்காமல் அவங்களுக்கு கால் பண்ணி கேட்டுக்கலாம். இஃப் இன்கேஸ் நீங்கள் இஎம்ஐயில் வாங்கணும்னு நினச்சாலும் இங்கே லோவஸ்ட் டவுன் பேமெண்ட்டில் இந்த வண்டியை உங்களால் பெஸ்ட் ப்ரைஸில் எடுத்துக்க முடியும். ஸோ மறக்காமல் அந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணி அதோட டீட்டெயில்ஸை கேட்டுக்கங்க. உங்களோட சிபில் ஸ்கோருக்கு ஏற்ற மாதிரி உங்களோட டவுன் பேமெண்ட் டெஃபினட்டாக மாறும். அண்ட் இந்த வண்டியோட ரைட் ரிவ்யூ நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். அதை மிஸ் பண்ணாமல் இருக்கணும் அப்படின்னா ஸோ மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உங்களை நான் ரைட் ரிவ்யூவில் சந்திக்கிறேன். அதுவரை டாடா பாய் ஃப்ரம் தினேஷ்.